ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இட்லி மாவு வச்சு ஒரு சின்ன போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டுக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ இட்லி மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இட்லி மாவு இது பாருங்கள். இதோட நான் எந்த மாவுமே ஆட் பண்ணல. இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இது எல்லாமே சாப் பண்ண வெங்காயமெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள், சீரகம், மிளகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு 2 ஸ்பூன் ரவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பாருங்கள் 2 ஸ்பூன் ரவை. அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் ஆகிறதுக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் செட் ஆயிடுச்சு. இந்த மாவை எண்ணெய் நல்லா காய விட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா போட்டனாவே உதிரி போட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடிய எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடுனால எல்லாம் பஜ்ஜி போண்டா எல்லா விலையுமே அதிகமாயிருச்சு. அதனால் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் ஊரில் 15 ரூபா சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.